डीएमके सरकार के एग्जिट का काउंट डाउन। அனைவருக்கும் வணக்கம். நரேந்திர மோடி அவர்கள் நேத்தி தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க ரெடி பண்ணியிருந்த அந்த கூட்டத்துல பேசுறப்போ ஒரு விஷயத்த ரொம்ப ஹைலைட்டடா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, திமுகவுடைய கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டோடைய பிரதமர் ஒரு மாநில கட்சியை பார்த்து அந்த கட்சியோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த திமுக எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க அதுவும் நாட்டோடைய பிரதமர் வரைக்கும் நல்ல பேர் வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. மக்கள் கிட்ட தான் கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாட்டோடைய பிரதமர் கிட்டையும் அவங்களுக்கு அந்த பேர் தான் இருக்கு. சோ இந்த விஷயத்தை பத்தி மோடி அவர்கள் வந்து திமுகவுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இந்த தேர்தல்ல 2026 தேர்தல்ல திமுகவை தோற்கடிப்பதற்கான கவுண்ட் டவுன் அப்படின்னு மட்டும் மோடி அவர்கள் சொல்லியிருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இயல்பாவே 2026 தேர்தல்ல திமுக தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிப்பா, வேற எதுக்காக மோடி அவர்கள் இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா, இந்த தேர்தல் நடக்க போறதுக்கு 2-3 மாசம் 4-5 மாசத்துக்கு முன்னாடிக்காக நம்ம எவ்வளவு காலம் காத்துட்டு இருந்தோம். ஏன் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த நேரத்துல கைது நடவடிக்கை அப்படிங்கிறது திமுக அமைச்சர்கள் மேலேயோ திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் மேலேயோ நடக்கும் அப்படின்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த அமைச்சர்கள் மேல அவ்வளவு வழக்கு இருந்தது. அவ்வளவு இடி அதிகாரிகள் ஐடி அதிகாரிகள் வந்து அவ்வளவு பேர் ரைடு அப்படிங்கிறத நடத்தினாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸும் கிடைச்சது. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் யாரையுமே கைது பண்ணல. யாரையும் கைது பண்ணவே மாட்டேங்கிறாங்களே, கைது பண்ணுங்களேன் கைது பண்ணுங்களேன் அப்படின்னு நான் உட்பட தமிழ்நாட்டுல பல பேர் வந்து கெஞ்சிருப்போம். அவ்வளவு வழக்குகள் அப்படிங்கிறது திமுக அமைச்சர்கள் மேல இருக்கு. அது நம்ம ரேண்டமா யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜியா, இல்ல பொன்முடியா, இல்ல துரைமுருகனா, இல்ல ஏவா வேலுவா அப்படின்னு சொல்லிட்டு யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களை கைது பண்றதுக்கு தேவையான அனைத்து ஆதாரங்களும் இடி கிட்டயோ ஐடி கிட்டயோ இருக்கு. ஆனா கைது மட்டும் பண்ணாமலே இருந்தாங்க. அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்பவே கைது பண்ணாங்கன்னா தேர்தல் நேரத்துல வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சோ அதனால பிஜேபி வந்து இந்த நேரத்துல கைது பண்ண மாட்டாங்க, அவங்க டைம் பார்த்து வந்து சரியா அடிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த டைம் எப்போ அப்படின்னு கேட்டப்போ, தேர்தல் நெருங்குற டைம்ல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் 1 மாசத்துலயோ 1.5 மாசத்துலயோ தேர்தல் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற தேதியும் வெளியாக போகுது. சோ இந்த நேரத்துல ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, டைம் பார்த்து பிஜேபி வந்து கைய வைப்பாங்க, அமித்ஷா வந்து கைய வைப்பாங்க, இந்த அமைச்சர்கள் எல்லாம் யாரெல்லாம் தூக்கி ஜெயில போடணுமா எல்லாரையும் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. சோ அந்த டைம் இந்த டைமா தான் இருக்க முடியும். ஏன்னா இதையும் விட்டுட்டா அதுக்கப்புறம் திரும்ப ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் இவங்க கைது பண்ணி என்ன பண்றது, கைது பண்ணாம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சோ இது மோடி அவர்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இனிமே ஒவ்வொரு நபரா நீங்க திமுகவுல இருந்து உள்ள போவீங்க பாருங்க அப்படின்னு சொல்ற ஒரு கவுண்ட் டவுனா இருந்தது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த தேர்தலில் திமுகவை என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்கும், இல்ல இந்த தேர்தலில் வந்து திமுக தோத்து போயிடும் அப்படின்னு சொல்ற கவுண்ட் டவுனா இருந்தா அது ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா 2026 தேர்தலில் திமுக ரொம்ப இயல்பாவே சும்மா விட்டாவே அவன் தோத்து போயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி தோத்து போயிடுவாங்க. சோ அந்த மோடி அவர்கள் சொன்ன அந்த கவுண்ட் டவுன் வந்து அதுக்கான கவுண்ட் டவுனா இருக்கக்கூடாது. இனிமே அடுத்தடுத்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் கைதாவாங்க அப்படின்னு குறிக்கக்கூடிய கவுண்ட் டவுனா மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நேத்திலிருந்து திமுகவுக்கு கண்டிப்பா ஒரு ஜுரம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மோடி அவர்கள் வந்து திமுகவுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு திமுக போட்டு இந்நேரம் 1000 விஷயத்த குழப்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து திமுக எதிர்பார்த்ததை விட ரொம்ப பலமா மாறி நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நேரத்துல திமுக என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி யார், அவரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு விவசாயி, ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து வந்து முதலமைச்சரா ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு வந்துட்டாரு, அவரு நம்மளை எதிர்த்து ஃபைட் பண்ணிட முடியுமா? ஆனா எடப்பாடி பழனிசாமி எங்க மூவ் பண்ணாங்க, யார விசாரிச்சாங்க, என்னென்ன கேட்டாங்க அப்படின்லாம் தெரியல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்னென்ன தவறுகளை பண்ணோம் அப்படின்னு என்ன விஷயத்தெல்லாம் போட்டு யோசிச்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இந்த முறை ஒரே மேடையில அன்புமணி, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன், நரேந்திர மோடி அவர்கள் உட்கார வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இந்த என்டிஏ அலையன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. மோடி அவர்கள் கூட சிரிச்சு பேசிட்டாங்க. சோ இந்த விஷயம் என்னடா அது ஒண்ணுமே பண்ண மாட்டாருன்னு நினைச்சோம், இப்படி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாரே அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா திமுக வயிற்றுல வந்து ஒரு பெரிய புலியை கரைச்சிருக்கும், ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கும்.
ஒரு பக்கம் ஒரு எதிரி வந்து ரெண்டு வழியில பலவீனம் ஆவாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு எதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறான் அப்படின்னா இன்னொரு பக்கம் இருக்கிறவன் தானா பலவீனம் ஆயிடுவான். இன்னொரு விஷயம், இவனே பலவீனம் ஆவான். எதிரி நார்மலா இருந்தாலும் இவனே பலவீனம் ஆவான். இத மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா திமுகவுக்கு இங்க ரெண்டுமே நடக்குது. எதிரியா இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு பக்கம் கூட்டணியில ரொம்ப பலமா மாறிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக அவங்களுடைய கூட்டணியில சறுக்கல் அப்படிங்கிறத சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எப்போ எந்த அப்ப கலந்துட்டு போகும் அப்படின்னு தெரியாத மாதிரி ராகுல் காந்தி எப்ப என்ன சொல்லுவாரு, இல்ல செல்வ பெருந்தகை எப்ப என்ன சொல்லுவாரு, இல்ல திருமாவளவன் எப்ப என்ன சொல்லுவாரு, யாரு எத்தனை சீட்டு கேட்பாங்க, யாரு கோச்சிட்டு போவாங்க அப்படின்னு தெரியாத சூழல்ல இன்னொரு பக்கம் திமுக இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் எதிராளி ரொம்ப பலமாகறாங்க, இன்னொரு பக்கம் திமுக ரொம்ப வீக் ஆகுது. சோ இந்த விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்து என்னடா அது எடப்பாடி பழனிசாமி நம்ம இப்படி குறைச்சி மதிப்பு போட்டோமே, ஒரு விவசாயி ஒரு சாதாரண நபர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டோமே. ஆனா நரேந்திர மோடி அவர்களை இங்க வர வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்காங்கன்னு உறுதி செஞ்சு அவங்கள மேடையில ஏத்தி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இந்நேரம் திமுக மண்டையில குடைச்சல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்நேரம் முட்டி மோத ஆரம்பிச்சிருப்பாங்க. நேத்து இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நரேந்திர மோடி, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி உண்மையாலுமே ஒரு ஆளுமையான பேச்சை பார்த்தேன். சோ நரேந்திர மோடி எப்பொழுதும் பேசுவாங்க, எத்தனையோ மேடைகள்ல பேசிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு சாதாரண இடத்த இருந்து வந்து இது மாதிரி மேடைகள்ல ஒரு ஆளுமையான பேச்சு பேசுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு ஒரு ஆளுமையான பேச்சை நேத்தி பார்த்தேன். இந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது திமுகவுக்கு நடந்திருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலைன்ஸ்ல இருக்காங்க, ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி இருந்தது திமுகவுடைய பின்பம். இன்னொரு பக்கம் அதிமுகவில் யாரு சேருவாங்க, யார் என்ன பண்ணுவாங்க, யார் கட்சியை உடைப்பாங்க என்னன்னு தெரியாத ஏதோ ஒரு மாதிரியா அதிமுக இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல வந்து திமுக சலசலத்து போயிருக்கு. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப பாக்குறதுக்கு வலுவா தெரியுது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து அதிமுகவுடைய ஓட்டை தான் பிரிப்பாரு, அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய ஓட் பேங்கிங் தான் உடைப்பாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்ப அந்த நரேட்டிவ்மே மாறி திமுக ஓட் பேங்கிங்ல தான் விஜய் அவர்கள் வந்து நிறைய கை வைப்பாங்க. திருமாவளவன் அவர்களுடைய ஓட்டா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள் ஓட்டா இருக்கட்டும், அந்த ஓட்டை விஜய் வந்து பெரிய அளவுல உடைச்சி எடுப்பாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களும் நிறைய பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட முடியுது. அதை நம்ம யோசிச்சு பாக்குறப்போ லாஜிக்காவும் தான் இருக்கு. ஏன்னா திமுக இந்த மைனாரிட்டி ஓட்டை வச்சு தானே கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நபர் கொஞ்சம் கைய வச்சா கூட இந்த திமுக ஒண்ணுமே இல்லாம 2026ல போயிடும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.